அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு எல்ஜி வாஷிங் மிஷின், இது டாப் லோடு மிஷினு, அதோட பல்செட்ரு மில்லிங் உள்ளே வரும், மெட்டல் புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அது ஸ்லிப் ஆயிடுச்சு. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி செலவு கம்மியாக அதை எப்படி மறு உபயோகத்துக்கு கொண்டு போகணுன்னு இப்போ அதில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பல்செட்ருக்கு நடுவில் ஒரு அலுமினியம் மெட்டல் இருக்கும், அலுமினியம் அலாய். அந்த மெட்டலில் ஒரு மில்லிங் இருக்கும். அந்த மில்லிங்கில் வாஷிங் மிஷினோட சாஃப்ட்டு இன்செர்ட் ஆகி அந்த கிரிப்பில் தான், அது லெஃப்ட் ரைட்டு சுத்தையில் தான் துணி துவைக்குது. அந்த பொசிஷனுக்கு அந்த மில்லிங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அந்த பல்செட்ரு அப்படியே நிற்கும். கீழே அந்த சாஃப்ட்டுக்கு அது பாட்டுக்கு தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். மோட்டர்லேருந்து வர்ற பவரு மேலே இருக்க அந்த பல்செட்டரை சுற்றி கொடுக்காது. அதனால் துணி அசையாது. பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா துணி அசையாமல் ஒரு இடத்துலையே நிற்கும். அப்போ துணியை துவைக்காது. அது சரி பண்ணுறதுக்குன்னா இந்த பல்செட்டரை மாற்றணும். அது விலை கூட வரும். மினிமம் குறைஞ்சது ஒரு 700 ரூபாய்க்கு மேலே தான் ரேட் இருக்கும். 700 தான் ஒரிஜினல் உங்கள் கம்பெனி ரேட் ஆரம்பிக்கிற ரேட்டாக இருக்கும். மாடலை பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து அது கொஞ்சம் மாறும். இப்போ ரொம்ப மிக குறைஞ்ச செலவில் இதுனா இந்த மில்லிங்கை மாற்றினோம்னா ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஒரு 200 வச்சுங்க. அதிகபட்ச ரேட்டு 200 நமக்கு செலவு முடிஞ்சிடும். அது எப்படி மாற்றலாம் என்னன்றதை இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 12 டீத்து 13 டீத்துன்னு 2 டைப் ஆஃப் மில்லிங் எல்ஜி வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு கலட்டி பார்த்தா தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா இந்த புது மில்லிங், இது நம்ம கையில் வச்சுருக்க மெட்டல் புஷ் புதுசாக இருக்கும். அது மில்லிங் ஸ்லிப் ஆகாது. பார்த்திங்கன்னா கிரிப்பாக இருக்கும். அந்த சாஃப்ட்டு சுத்தையில் இந்த மெட்டல் புஷ்ஷை நகட்டும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பழசில் ஸ்லிப் ஆகி ஃப்ரீயாக சுற்றுது பாருங்கள். ஸோ இது மில்லிங் ஸ்லிப் ஆகிடுச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மெட்டல் புஷ்ஷு இதில் மேலே உட்காந்துருக்கும். அந்த பல்செட்டரோடு சேர்ந்து அதுக்கு மேலே சின்ன துவாரம் இருக்கும். அது வழியாக ஒரு ஸ்க்ரூவை போட்டு அதோட ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுதான் நமக்கு துணியை துவைச்சி கொடுக்குறது. இது வழியாக தான் பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். இது 12 டீத்து 13 டீத்து. ரெண்டு மெட்டல் புஷ் இருக்குது. இது 2 தான் பெரும்பாலும் டொமஸ்டிக் யூஸில் வரக்கூடிய எல்ஜி வாஷிங் மிஷின் வரக்கூடிய மில்லிங்கு. இது எப்படி 12 டீத்து 13 டீத்துன்னு பார்க்குறதுனா, அதோட அவுட்டரில் இருக்கக்கூடிய பற்களோட எண்ணிக்கை, வெளியில் இருக்கக்கூடிய பற்களோட எண்ணிக்கை, இந்த மில்லிங் தான் கரெக்டாக அந்த பல்செட்டரோட போய் மெர்ஜ் ஆகும். அதோட கவுண்டு தான் நம்ம எண்ணி வச்சுக்கிறோம். கரெக்டாக இருக்கான்னு வெளியே செக் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா தப்பாக அடிச்சிட்டோம்னா அது வேஸ்ட் ஆகிடும். மொத்த யூனிட்டுமே வேஸ்ட் ஆகிடும். பழசிலேருந்து இந்த மெட்டல் புஷ்ஷை கலட்டுறதுக்கு நம்ம ஒரு ஆன்விலாக ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஜிஐ கப்ளிங் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3/4 ஜிஐ கப்ளிங். இது பைப்புகளை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கப்ளிங். இது அதுக்குள்ளே இந்த புஷ் கொஞ்சம் கரெக்டாக போகுது. ரொம்ப பெரிய ஓட்டையாக கூட, ரொம்ப சின்ன ஓட்டையாக கூட கரெக்டாக போகுது. இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது 1 இன்ச்சு கப்ளிங் கையில் வச்சுருக்கேன். அது இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இல்லைன்னா இந்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு மெட்டல் பைப் இருந்துச்சுன்னா போதும். அதை ஆன்விலாக யூஸ் பண்ணி நம்ம அந்த மெட்டல் புஷ்ஷை வெளியில் எடுத்துடலாம். இதை வச்சுட்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேபிள் ஃபேன் சாஃப்ட்டு
இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சைனா பேன் சொல்லுவாங்க, 8mm சாஃப்ட் இது. இதை வச்சுட்டு அந்த சென்டரில் ஸ்க்ரூ போடக்கூடிய துவாரத்தில் இதை வச்சு லேசாக அடிக்கணும். கரெக்டாக அந்த பிளாஸ்டிக்கை தாண்டி இந்த மெட்டலில் உட்காந்து அடிச்சிங்கன்னா அந்த அலுமினியம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி மெட்டல் புஷு கீழே அந்த பைப்புக்குள்ளே வந்துடும். அவ்வளோதான், வந்துருச்சு, பழசு வந்துருச்சு. சாப்பிட்டு சிக்கி நிற்கிது, எடுத்தாச்சு. இப்போ இது எத்தனை கவுண்ட் இருக்குது, இதோட பல் எத்தனை பல் இருக்குது, டீத்து மில்லிங் டீத்து எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கிறணும். ஏன்னா கரெக்டானதை யூஸ் பண்ணிட்டோம்னா தகட்டல் இல்லாமல் உட்காந்துரும். மொத்த பற்கள் கவுண்டிங் வந்து டீத்து வந்து மொத்தம் 12 டீத்து காட்டுது. அப்போ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது 12 டீத்து மெட்டல் புஷ் தான். அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு கீழே வச்சுருக்கிறத நான் வந்து ஒரு பலகை துண்டு வச்சுருக்கேன், உடன் பீஸ் கீழே வச்சுருக்கேன். ஏன்னா மேலே நம்ம என்ன ஃபோர்ஸ் பண்ணுறது வந்து பிளாஸ்டிக்கில் தான் ஃபோர்ஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக்கு நசுங்கவோ உடையவோ கூடாது, பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். இப்போ அந்த 12 டீத் மில்லிங் புதுசாக வச்சுட்டு கையில் ஒரு அழுத்திட்டேன், அதிலே பாதிக்கு மேலே போயிடுச்சு. மட்டமாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆட்டம் இல்லாமல் கரெக்டாக டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு சுத்தியலோட சுத்தியலில் மெட்டல் அடிக்கக்கூடாது, கட்டையில் லேசாக தட்டணும். தட்ட உள்ளே இறங்கும். இல்லைன்னா ஒரு கட்டை துண்டை வச்சு இருக்கலாம், லேசாக இறுக்கிட்டு. இப்போ மட்டமாக உள்ள தள்ளுறதுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா பழைய அந்த மெட்டல் புஷை எடுத்து மேலே வச்சு ஒரே ஒரு அடி போதுமானது, அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. போதும், உட்காந்துருச்சு, மட்டமாக உட்காந்துருச்சு. இன்னும் வந்து இது யூஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கொண்டு போய் மிஷினில் மாட்டி ஓட்டி விட்டோம்னா அது அழகாக துவைக்கும், அழுக்கு நல்லா போகும். இவ்வளோ தான் இந்த வேலை. இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.